ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செண்பகம் பூத்துடுச்சிங்க. இன்றைக்கி நல்லா விரிஞ்சு பயங்கர வாசனை. இதுலேயே எத்தனை மொட்டு இருக்குது பார்த்தீங்களா? கரெக்டாக 5 மொட்டு இருக்குங்க. இந்த மாதிரி 5 வைக்காதுங்க, ஒரே கொத்துலேயே நம்மளுக்கு 10க்கு மேலே பூ வைக்கணுங்க. அப்போ தான் சூப்பராக வந்திருக்காங்கன்னு அர்த்தம். இது இன்னும் விரியலை. இது நாளைக்கு விரிவாங்களான்னு தெரியல. நிறைய மொட்டுக்கள் இருக்கா. இது மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம ரோஜா செடிக்கு கேர் கொடுக்குற மாதிரியே இவங்களுக்கு கேர் கொடுக்கணுங்க. சாதாரணமாக கேர் பண்ணக்கூடாது. இவங்களுக்கு கொஞ்சம் ஹெவி ஃபெர்டிலைசர் கொடுத்தா தான் இவங்க பூ கொடுப்பாங்க. எப்சம் சால்ட்டு, சீவிடு, இது 10 நாளைக்கு ஒரு தடவை தொடர்ந்து செண்பகத்துக்கெலாம் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் மொட்டுக்கள் வைப்பாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான செடியாக வருங்க. செண்பகத்துலேயே வெள்ளை செண்பகம், இந்த மாதிரி ஆரஞ்சு கலர், இதை விட ஆரஞ்சு கலர் இருக்குது. நிறைய கலர் இருக்குதுங்க செண்பகத்துலேயே. நாட்டு வகையும் இருக்குது. லாங்கிங்க சூப்பராக இருக்குது பாருங்கள். லாங்கியும் நம்ம மாடியில் 2 வகை கனக செண்பகம் சொல்லுவாங்க. இதை 2 வகை செண்பகம். இது ஈவினிங்கில் மஞ்சள் கலர் ஆகும்போது செம்ம வாசனை வருங்க. நல்லாவே பூ கொடுக்கும். இது கூட கிடைச்சா வாங்கி வைங்க. சாமிக்கு வாசனை பூக்கள்லாம் பயங்கர ஏறுவேங்க. அதனால் நம்ம மாடியில் வாசனையான செடிகள், வாசனையான பூக்கள்லாம் வச்சுக்கும் போது நம்மளுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப் வரும். நம்ம தலையில் வைக்கும் போதும், சாமி ரூமில் வைக்கும் போதும் அது நம்மளுக்கு கிடைக்குங்க. பயங்கர வாசனை. செண்பகம் நல்லா வாசனை அடிக்குதுங்க.